உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த உலகம் உங்கள் வியாதியை பார்த்து, உங்கள் பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் அவ்வளோதான் நினைக்கிறாங்களா? இந்த உலகத்தார் உள்ளவங்க, இந்த உலகத்தில் உள்ளவங்க அப்படி தான் நினைக்கிறாங்கல்ல. நீங்கள் அவ்வளோதான் நீங்கள் வந்து காலின்னு நினைக்கிறாங்களா? எந்த இடத்துல எந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்களோ, எந்த வியாதியில் மாட்டிகிட்டு இருக்கீங்களோ, அந்த அந்த வியாதியிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. பிரச்சனை உங்களை அடிச்சுட்டு போகாது, வெளியில் வந்துடுவீங்க. வியாதியில் மூழ்கி போயிட மாட்டீங்க, வெளியில் வந்துடுவீங்க. கடந்து வெளியில் வந்துடுவீங்க. வெந்து போக மாட்டீங்க, நொந்து போக மாட்டீங்க. தேவன் இருக்கா, தேவனோடு சேர்ந்து வெளியில் வந்துடுவீங்க. அவர் நீங்கள் கடந்து வருவதற்காக உதவி செய்வார். என்னடா வாழ்க்கை இது, ஒவ்வொரு நாளும் எதையோ ஒன்றை கடந்து வர வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்குது, எதில் ஏதோ ஒன்று என்னை படுத்துது அப்படின்றீங்களே. ஒரு நாளை தள்ளுறது ஒரு வருஷத்து தள்ளுற மாதிரி இருக்குதுங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளில் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் போக்குறேன். கவலைப்படாதீங்க, நல்லாயிடும், வெளியில் வந்துடுவீங்க. என் வாழ்க்கை வண்டியை தள்ளவே முடியல, கஷ்டப்பட்டு தள்ளிகிட்ருக்கேன், அது ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த பூமி மாதிரி, இந்த பூமி எவ்வளோ அழகாக ஓடுது, அந்த மாதிரி இந்த பூமி மாதிரி என்னுடைய வாழ்க்கை நல்லா ஓடனா நல்லாயிருக்கும். நீங்கள் கவலைப்படுறீங்களா? ஒவ்வொரு நாளும் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்காதுங்க. மாறும், வாழ்க்கை மாறும். அப்படியே இருக்கும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்படியே தான் இந்த வியாதி இருக்கும், அப்படியே தான் இந்த பிரச்சனை இருக்கும், யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா? வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னா தேவன் வந்துட்டாரு, கவலைப்படாதீங்க, நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. யாக்கோபோடைய 10 பசங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக பக்கத்து நாட்டுக்கு போனாங்க. ஏன் அவங்க நாட்டில் உள்ள மளிகை ஜாமான் கடைலாம் என்ன ஆச்சு, ப்ரொவிஷனல் ஸ்டோர்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் இழுத்து மூடப்பட்டது. ஏன் இழுத்து மூடப்பட்டதுன்னா, அவங்க நாட்டில் கோதுமை கிடைக்கல, அரிசி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அவ்வளோ பஞ்சம். அதனால் கடைக்காரங்க எதை வச்சு விற்பாங்கங்க? கடையில் வச்சு விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்தளவு வறட்சி. அதனால் அவங்க நாட்டில் இருந்து அவங்க 10 கோணி பையை எடுத்துகிட்டு பக்கத்து நாடு எகிப்தில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம், மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போனாங்க. போனோடனே பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அவங்களுக்கு. போனால் அவங்க தம்பி தான் பிரதம மந்திரி. அவங்க தம்பி சொல்கிறான், நான் தான் உங்கள் தம்பி அப்படின்னு அந்த பிரதம மந்திரி சொல்கிறாரு. இவங்க எந்த தம்பி அழிஞ்சு போகணும், எந்த தம்பி செத்து ஒளிஞ்சு போகணும்னு நினச்சாங்களோ அந்த தம்பி எப்படி வெளியே வந்தானே தெரியல. அவங்க அடிமையாக விற்றுட்டாங்க, 20 வெள்ளி காசுக்கு அவங்க தம்பியை விற்றுட்டாங்க. ஆனால் அவங்க தம்பி எப்படி தப்பிச்சான், எப்படி வெளியில் வந்தான், அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதிர்ச்சியாக இருந்துச்சு. இவனை நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுமே, இவன் இவ்வளோ லெவலில் ஹை லெவலில் உயர்ந்திருக்கானே. தேவன் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருந்தாரு, நல்ல மனைவி கொடுத்தாரு, நல்ல ஒரு குடும்பம் கொடுத்தாரு. மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அவனை உயர்த்தி வச்சாரு. நீங்கள் அப்படி தாங்க, மற்றவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடுவாங்க உங்களை பார்த்து. எப்படி இவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னு அதிசயப்படுவாங்க. ஆண்டவர் உங்களை கடந்து வர உதவி செய்வார். அவர் வந்துடுவார், அதனால் கடந்து வர உதவி செய்வார். இதே மாதிரி வாழ்க்கை இருக்காதுங்க, மாறும், மாற்றம் இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்காது. ஏன்னா தேவன் வந்துட்டார். தேவன் வந்தார், என்ன ஆகும்னா கண்டிப்பாக அதில் மாற்றம் இருக்கும். தேவன் வந்துட்டாரு, கவலைப்படாதீங்க, முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கை சரியாயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களை எந்த வியாதியும் எந்த பிரச்சனையும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது. வெளியில் வருவாங்கப்பா, கடந்து வெளியில் வருவாங்க. நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. அதனால் அந்த வியாதியிலேருந்து வெளியில் வருவாங்க, அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவாங்க.
பா நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை நீங்கள் பிடிச்சி நரக்கத்தில் தள்ளிடுவீங்கப்பா. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த உதவியுமே பொழுது நீங்கள் வருவீங்க. நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த உரிமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. சாமி, 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமிக்கு நீங்கள் ஓனராக, சொந்தக்காரராக இந்த பூமிக்கு வருவீங்க, ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.